இப்போ நான் வந்து என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே பாதுஷா போட போறேன். அதுக்கு வந்து இப்போ 1/2 கிலோ மைதா எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். நம்ம பலகாரத்துக்கெல்லாம் போடுறோமே சோடா உப்பு, அதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் டால்டா வந்து சூடு பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கேன், ஆற வச்சு. அதையும் இதோட சேர்த்துக்குவோம். ஒரு 50 அளவுக்கு தான் சேர்க்குறேன். 1/2 கிலோ மைதாவுக்கு ஒரு 50. நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டு பார்ப்போம். இந்த பாம்பே பாதுஷா போடுறதுக்காக இந்த மாவு பாருங்க, மாவு பிசைஞ்சு நான் வச்சிருக்கேன் பாருங்க. பந்து மாரி மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது வந்து ஒரு 3 மணி நேரம் போல ஊற வச்சாச்சு. நம்ம இப்போ சின்ன சின்ன உருண்டை அந்த அளவுக்கு மாவு இவ்வளவு எடுத்து நம்ம பாதுஷா போட்டுக்குவோம். இந்த அளவுக்கு அப்பளம் போட்டுக்கிட்டோம். இது மாரி போட்டுங்க. இன்னும் சின்னதாக வேணாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த அளவுக்கே வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம விருப்பத்துக்கு போட்டுக்க வேண்டியதான். இதை போட்டுட்டு ஒரு சின்ன கத்தியை வச்சு இப்படி கட் பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி கட் பண்ணி விட்டுறாம இப்படி கொஞ்சம் இந்த பக்கமும் கேப் போட்டு கட் பண்ணணும். கட் பண்ணிட்டோமா? இதை இப்படி மடிச்சு எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். 2 பக்கத்தையும் சேர்த்து அவ்வளோதான். இது நம்ம எண்ணெயில் போட்டோம்னா நல்லா விரிஞ்சு பொரிஞ்சு வந்துடும். பொரிக்கிற போது நான் காமிக்கிறேன். எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டு அவங்க பார்க்கலாம். பாம்பே பாதுஷா போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த எல்லாமே போட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாமா? நல்லா சூடாயிட்டு எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டுருவோம். போட்டு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டு அப்புறம் என்ன செய்யறோன்னு பார்ப்போம். இப்படி பிசு பிசுன்னு வருது பார்த்தீங்களா? கும்முன்னு வருது பாருங்க. வெள்ளையேன்னு மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு பாருங்க. நல்லா வந்துட்டு இப்போ நம்ம எடுத்துக்குவோம். நல்லா பொரிஞ்சு எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்தோன்னா நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாம்பே பாதுஷா பொரிச்சு எடுத்துட்டோம் பார்த்தீங்களா? எப்படி பொரிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ பொரிச்சாச்சு. இதுக்கு வந்து இப்போ நம்ம பாவு ரெடி பண்ணிக்குவோம். இது எப்படியே இருக்கட்டும், பாவை ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ இது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். அதை போட்டுக்குவோம். ஜீனி எடுத்த அளவுக்கு தண்ணியும் வச்சுக்கலாம். இதுக்கு தண்ணி பாவு தான், ரொம்ப கெட்டி போக வேண்டியதில்லை. அதனால அதே அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்குவோம். இப்போ நான் நல்லா அகலமான பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இப்போ தான் பாதுஷா போட்டு ஒன்றுன்னா அந்த பாவில் பரட்டி எடுக்கணும் இல்லையா? அதுக்காக அகலமாக வச்சுருக்கேன். பாவு ரெடியாகி வரட்டும், நான் போட்டு எடுக்கிற போது பார்ப்போம். இதுக்கு கம்பி பதம்லாம் எதுவும் பாவுக்கு தேவையில்லை. கொஞ்சம் நல்லா பிசுபிசுப்பு தன்மை வந்தோடனே நம்ம எடுத்து பாவு அப்போ தான் ரெடி ஆகிட்டுன்னு அப்போதைக்கு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நான் போடுற போது காமிக்கிறேன். இந்த பாவு நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம பாதுஷாவை ஒன்று ஒன்றா போட்டு அந்த பாவில் பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே 1 2 3ன்னு போட்டு நம்ம அப்படியே இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டுனா போதும். ரொம்பலாம் அதில் ரொம்ப போட்டு அரிக்க வேணாம். இப்படி பரட்டினோம்னா போதும். 2 பரட்டு தான். அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பரட்டி அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இங்கே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாவில் போட்டிருக்க பார்த்தீங்களா? இப்போ அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம போட்டு ஒன்று ஒன்றா அப்படி பரட்டி விட்டு எடுத்துக்கணும். இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு, அவ்வளோதான். அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதான் ஒரு பிளேட்டில். எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க. இது மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த பாருங்க, பாம்பே பாதுஷா போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாதுஷா ரெடி ஆகிட்டு, பாதுஷா போட்டு ரெடி ஆகிட்டு இந்த எல்லாம் பொரித்து பாவில் போட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
நீங்களும் நான் சொன்ன பக்குவத்துல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.